இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி, உனக்கு அந்த தோடு பிடிச்சிருக்கா? அவசரம்லாம் எதுவும் இல்லை, உனக்கு பிடிச்சதை நீ வாங்கிக்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கொடுங்க. வெல்கம் மேடம். உங்க ரேஞ்சுக்கு தகுந்ததெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு மேடம். வாங்க காட்டுறேன். வாங்க. வாமா. அண்ணா வாண்ணா. 1 மினிட் நீங்க போங்க. நான் ஓகே. மேடம் நான் எடுத்து தரேன். பரவாயில்ல, நான் எடுக்கிறேன். சாரி. ஜகு ஜகு, இது எப்படி இருக்கு? எனக்கு யாருக்காண்டி இது? எனக்கு தான். இப்ப கல்யாணம் உங்களுக்கு லக்ஷ்மி காண்டி. ஐயோ, கல்யாணம் லக்ஷ்மிக்கா இருந்தாலும் நடத்த போறது நான் தானே, எனக்கும் வாங்கிக்கணும்ல. இவ்ளோ விலைக்கு இப்ப தேவையா? காஸ்ட்லி எல்லாம் ஒண்ணும் இல்ல, வெறும் 2 லட்சம் தான். 2 இல்ல 4 லட்சம் இருக்கும். ஐயோ, இருந்தா இருந்துட்டு போது விடு. ஏண்டா 4 லட்சத்துக்கு இவ்ளோ கஞ்சமா பேசுற? உனக்கு கோடி கணக்குல சொத்து இருக்க எங்க லட்சுமியை குடுக்கற, அத மறந்துட்டியா? வா வா, பில்ல கட்டு. எல்லாம் என் தலையெழுத்து. ஐயோ, சாரிமா. கை தவறி நெக்லஸ் கீழே விழுந்துருச்சு. நம்ம எடுத்துட்டு வந்தோம். சரிப்பா. லக்ஷ்மி, பில்லு போட்டாச்சு, வா கிளம்பலாம். ஆமா, இந்த நெக்லஸ் ஜெகதீஷ் வாங்கி கொடுத்தானா? ரொம்ப அழகா இருக்கு. சித்தி, இது பரவாயில்ல, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் தானே, எவ்வளவு வாங்கினாலும் தப்பு இல்ல. உனக்கு பாரமா இருந்துச்சுன்னா நான் வேணா இதை போட்டுக்கிறேன். சித்தி, இது மேல இருந்து என்ன மேல இருந்து? இந்த மாதிரி வெயிட்டான நகை வாங்கி நல்ல விஷயம் பண்ணிருக்க. இந்த நெக்லஸ் யாரோ மேல இருந்து போட்டாங்க சித்தி. அப்ப கண்டிப்பா சாமி தான் போட்டிருக்கோம். உன் கழுத்துல வந்து விழுந்திருக்குன்னா இது நமக்கு தான். தப்பு சித்தி, இது யாருதோ என்னமோ. ஒரு தப்பும் இல்ல. நாம என்ன இதை திருடவா செஞ்சோம்? கடவுள் கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். யாருதுன்னு கேட்டு கொடுத்துடலாம் சித்தி. கேட்காம வந்த மகாலட்சுமிய கேட்டெல்லாம் திருப்பி கொடுக்க கூடாது. நீ வந்து கேளு சித்தி. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த நெக்லஸ் நீங்க அன்னைக்கு ஆபீஸ்ல. ஏய், யாருப்பா நீ? கொஞ்சம் இருங்க மேடம், நான் யாருன்னு தெரியுதா? ஓகே ஓகே, இந்த நெக்லஸ். இந்த நெக்லஸ் உங்களோடதா? ஆமாங்க, தெரியாம ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆனா இது என்னோடது இல்ல, மித்ரா, எங்க அண்ணாவோடது. மித்ராவோட வருங்கால மனைவிக்கு பெரியமா வாங்கினாங்க. வேணும்னா இத நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு எதுக்குங்க? எனக்கு சொந்தம் இல்லாதத நான் எப்பவும் ஆசைப்பட்டதில்ல. தெரியாதவங்களோட பொருள், அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் எனக்கு அது தேவையில்லை. அதாவது என் அண்ணனோட கையில இருந்து உங்க கழுத்துல விழுந்துச்சு. எதுக்கு விழுந்துச்சோ என்னவோ. சித்தப்பா, நான் தான் நரேந்திரன். நரேந்திரா, லக்ஷ்மி எப்படி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். நாளைக்கு லக்ஷ்மியோட கல்யாணம். நாளைக்கா? என்னப்பா? இல்ல, அது என்னன்னா எல்லாமே திடீர்னு அமைஞ்சிருச்சு. முகூர்த்தம் கூட நாளைக்கு நல்லா இருக்கு, அதான் நாளைக்கே வச்சிட்டோம்.
சரிப்பா உடனே அங்க வரேன். சித்தப்பா, நாளைக்கு நீங்க வரும்போது லக்ஷ்மியோட நகை எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறீங்களா? கல்யாண பொண்ணுக்கு போடணும்ல. சரிப்பா. நான் வச்சிடறேன் சித்தப்பா. ஹாய் லக்ஷ்மி. நாளைக்கு நம்ம கல்யாணம் தெரியும்ல? எங்கன்னு கேட்க மாட்டீங்களா? பெரிய ரெசார்ட்ல. அந்த ரெசார்ட்ல இது வரைக்கும் கோடீஸ்வரங்களோட கல்யாணம் மட்டும் தான் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஹாலை புக் பண்ணிருக்கேன். அந்த ரெசார்ட் யாரோடதுன்னு தெரியுமா? மித்ரானந்தனோட. அதான் நீங்க எல்லாரும் அன்னைக்கு ஆபீஸ்ல வந்து பிரச்சனை பண்ணீங்கல்ல, உங்களை கூட போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாரு. அவரோடதுதான் அந்த ரெசார்ட். இந்த ஜெகதீஷ என்ன நினைச்ச? என் ரேஞ்சே வேற லெவல்மா. சரி நான் இப்ப கிளம்புறேன். எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. நாளைக்கு கல்யாண பொண்ணு கெட்டப்ல நீ பாக்குறதுக்கு செம்மையா இருக்கணும். புரியுதுல? பாய் லக்ஷ்மி. பாய் பாய். அது இருக்கட்டும், உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காமா? சொல்லுமா, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? அது தாத்தா. என்ன லக்ஷ்மி, அந்த பையன் கிட்ட தான் வெக்கப்பட்ட. அந்த பையனை புடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு ப்ளீடர் தாத்தா கிட்ட கூட இப்படி வெக்கப்படணுமா என்ன? நம்ம லக்ஷ்மிக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ளீடர் மாமா. மாப்பிள்ளை பார்க்க எப்படி இருக்காருமா? ரொம்ப நல்லா இருப்பாரு மாமா. நம்ம லக்ஷ்மிக்கு ஏத்த ஜோடி. சொல்ல போனா நம்ம லக்ஷ்மிக்காகவே பிறந்த மாதிரியே இருக்கும். லக்ஷ்மி, நீயும் சொல்லுமா. ஏம்மா, சித்தி சொல்றதெல்லாம் உண்மையாம்மா? பாக்யா கல்யாணத்தை பார்க்க ஆசைப்பட்டேன். நரேந்திரா, அப்பா, பாக்யா கல்யாணத்தை பக்கத்துல இருந்து நடத்தி வைப்பான். பாத்தீங்களா ப்ளீடர் மாமா? கல்யாணம் பண்ணிக்க போற பையனை பத்தி கேட்டா லக்ஷ்மிக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது. அப்படின்னு ஒரே வார்த்தையில பதில சொல்லிட்டா, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. எல்லாம் நம்ம லக்ஷ்மியோட அதிர்ஷ்டம் தான். இது சாதாரணமான அதிர்ஷ்டம் இல்ல மாமா, அப்படியே பொங்கி வழியிற அதிர்ஷ்டம். சம்பந்தம் பார்த்து வச்சது யாரு? நானாச்சே.